முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கலாம் என ஈரான் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன் உயிரை துச்சமென நினைத்து மக்களின் உயிரை காப்பாற்றிய இஸ்லாமியர், ஆஸ்திரேலியாவின் ஹீரோவாக போற்றப்படும் அஹ்மத் அல் அஹ்மத். மிரட்டல் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாது, இஸ்ரேலின் அடாவடிக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும், ஈரான் மீண்டும் வலியுறுத்தல். அல்-கசம் படைக்கு புதிய ஆயுத பிரிவு கமாண்டர் நியமனம், முன்னவர் வீரமரணம் அடைந்ததை அடுத்து ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேல் மீதான ஏமனின் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும், காசா மீதான அத்துமீறல்கள் நீடிப்பதை சுட்டிக்காட்டி ஹவுதிகள் எச்சரிக்கை. இஸ்ரேல் அமைச்சர் பென்குவிரை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது, நெதன்யாகு அரசுக்கு இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் கேள்வி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தேகம் எழுப்பியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் கடற்கரை ஒன்றில் சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக ஈரான் நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் அசீசி கருத்து தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஜியோனிச ஆட்சியின் அதிகாரிகள் அவசரமாக வெளியிட்ட அறிக்கைகள் அந்த குற்றச்செயலில் அவர்களுக்கே தொடர்பு இருக்கலாம் என்பதை சுட்டிக்காட்டுகின்றன என்று அவர் கூறினார். ஈரான் நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டுக் கொள்கை ஆணைய தலைவராகிய அசீசி இந்த கொடூர தாக்குதலை ஈரான் கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இந்த குற்றத்தை செய்தவர்கள் தனிநபராகவோ அல்லது அமைப்பாகவோ இருந்தாலும் அவர்களை உறுதியாகவும் கடுமையாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்றார். ஆஸ்திரேலிய மக்களுக்கு ஈரான் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்ததுடன் இதுபோன்ற அனைத்து பயங்கரவாத செயல்களையும் மிக கடுமையான சொற்களில் ஈரான் நிராகரிக்கிறது என்றும் கூறினார். யூத சமூகத்தை குறிவைத்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்துள்ளனர், 29 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பலஸ்தீனின் மேற்கு கரையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 23 வயது இஸ்ரேலிய இளைஞர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்களின் நிலங்களை இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வருகின்றனர். அத்துடன் அங்கு வாழும் பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல்களும் தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்றன. இதன் காரணமாக பாலஸ்தீனியர்கள் பல்வேறு இடங்களில் எதிர்த்தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலின் பகுதிகளில் அவ்வப்போது பாலஸ்தீனியர்கள் நடத்தும் கத்திக்குத்து சம்பவங்கள் நிகழ்ந்து வருகின்றன. சமீபத்தில் மேற்கு கரையில் சோதனை சாவடி ஒன்றின் அருகில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் ஒரு நபரை சுட்டுக் கொண்டனர். கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபரை ராணுவத்தினர் சுட்டுக் கொலை செய்ததாக முதலில் செய்திகள் வெளியாகின. ஆனால் கொலை செய்யப்பட்ட நபர் யூத சமூகத்தைச் சேர்ந்தவர் என்றும் கத்திக்குத்து சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் ராணுவம் பின்னர் தெளிவுபடுத்தியது. சந்தேகத்தின் அடிப்படையிலும் தெளிவற்ற செய்திகளின் அடிப்படையிலும் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய இந்த தாக்குதலில் கொலை செய்யப்பட்டுள்ள 23 வயது இளைஞர் குறித்த விவரங்கள் முழுமையாக வெளியிடப்படவில்லை. ஆக்கிரமிப்புகளை மேற்கொண்டு நித்தமும் அநீதி இழைத்து வரும் சட்டவிரோத யூத குடியேற்றவாசிகளின் செயல்கள் காரணமாக தற்போது அவர்களுக்குள்ளேயே படுகொலை நிகழ்த்தப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. முறையாக பயிற்சிகள் இல்லாத போதும் தனிநபராக நின்று தாக்குதல் நடத்தியவரை எதிர்கொண்டவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சிட்னியில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதலின் போது தாக்குதல் நடத்தியவரை எதிர்கொண்ட நபராக அஹ்மத் அல் அஹ்மத் எனப்படும் 43 வயது முஸ்லிம் நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என ஆஸ்திரேலிய ஊடகங்கள் மற்றும் சமூக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 2 குழந்தைகளின் தந்தையான அவர் தாக்குதலை தடுத்து மேலும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் காப்பாற்றியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. யூதர்களின் ஹனுக்கா நிகழ்வை குறிவித்து நடந்ததாக கூறப்படும் இந்த தாக்குதலின் போது அகமது அந்த பகுதியை கடந்து சென்றுள்ளார். துப்பாக்கிகளை பற்றிய முன் அனுபவம் இல்லாத போதிலும் அவர் தைரியமாக தாக்குதல் நடத்தியவரை எதிர்கொண்டு ஆயுதத்தை பறித்ததாக காணொலிகள் காட்டுகின்றன. ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பயங்கரவாதிகளாக பார்க்கும் போக்கு மக்களிடம் இன்னும் மறையவில்லை என்பதை இது காட்டுகிறது. அகமது போன்றவர்கள் ஏதோ முஸ்லிம் சமூகத்தில் விதிவிலக்கானவர்கள் போல் இவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இத்தகைய ஒருதலைபட்சமான பாராட்டுகளுக்கு மக்கள் தங்கள் எதிர்ப்புகளையும் பதிவு செய்து வருகின்றனர். மிரட்டல்கள் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாது என்றும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்கொள்ள உலக நாடுகள் உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஈரான் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஈரானின் துணை வெளிவிவகார அமைச்சர் கரிபாபதி 2025 டிசம்பர் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் சவுதி அரேபியாவின் ரியாதில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் நாகரிகங்களின் கூட்டமைப்பு UNAOC அமைப்பின் 11வது உலக மாநாட்டில் உரையாற்றினார். அவர் 2001ஆம் ஆண்டை நாகரிகங்களுக்கிடையிலான உரையாடல் ஆண்டு என ஈரான் முன்முயற்சியுடன் அறிவித்ததை நினைவூட்டினார். தற்போதைய உணர்வுபூர்வமான சர்வதேச சூழலில் நாகரிகங்களின் கூட்டணி ஒரு மூலோபாய கொள்கையாக முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்த அணுகுமுறை பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துதல், நிலையான அமைதி மற்றும் பாதுகாப்பை ஏற்படுத்துதல், சமூக பொருளாதார நிதி மேம்பாடு, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் கூட்டு வளர்ச்சி ஆகிய துறைகளில் பயனளிக்கும் என்றார். பல்வேறு பண்பாடு மற்றும் நாகரிக தொடர்புகளை கொண்ட நீண்ட வரலாறு உடைய நாடான ஈரான் பிற நாடுகளுடன் முழுமையான ஒத்துழைப்பு
ஒத்துழைப்பிற்கு தயாராக இருப்பதாக கரிபாபதி தெரிவித்தார். நாகரிகங்களின் ஒற்றுமை போர் தூண்டலுக்கும் ஆதிக்க முயற்சிகளுக்கும் எதிரான எதிர்ப்பாக செயல்பட வேண்டும் என்றும், உலகில் நீடித்த அமைதி மற்றும் பாதுகாப்பை அடைய போரை ஊக்குவிப்பதை தவிர்த்து பரஸ்பர மரியாதையை அடிப்படையாக கொண்ட தூய்மையான தூதரக உரையாடலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈரான் நோக்கி வீசப்படும் மிரட்டல்களை அந்நாடு துணிச்சலாக எதிர்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். அத்துமீறல் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஈரான் உறுதியுடன் போராடும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் அமெரிக்காவின் ஆதரவுடன் நடைபெறும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பிற்கு எதிராக உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் மனித உரிமைகள் மற்றும் உலக அமைதிக்கான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. ஆயுத உற்பத்தி பிரிவின் கமாண்டர் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதிய கமாண்டரை ஹமாஸ் அறிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் இராணுவ பிரிவான இஸ்ஸதின் அல் கசாம் பிரிவின் ஆயுத தயாரிப்பு துறையில் புதிய கமாண்டரை அந்த இயக்கம் நியமித்துள்ளது. ஆயுத தயாரிப்பு பிரிவு கமாண்டராக செயல்பட்டு வந்த ரயீத் சாத் கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். இஸ்ரேல் நடத்திய இந்த வான்வெளி தாக்குதலில் ரயீத் சாத் மற்றும் அவரின் படையைச் சேர்ந்த 5 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. ரயீதின் படுகொலையை ஹமாஸ் இயக்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தங்கள் ஆயுத தயாரிப்பு பிரிவின் புதிய கமாண்டரை நியமனம் செய்துள்ளதாக கசாம் பிரிவு அறிவித்துள்ளது. மூத்த கமாண்டர்களின் படுகொலைகள் தங்களின் திட்டங்களை ஒருபோதும் நிறுத்திவிடாது என்பதை உணர்த்தும் வகையில் இந்த புதிய நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்பிரிவு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுத தயாரிப்பு மற்றும் சேகரிப்பு துறையில் ரயீத் முக்கிய பங்கு வகித்தார். அக்டோபர் 7 தாக்குதலில் இவரின் பங்களிப்பு கணிசமான அளவு இருந்ததாக அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. புதிய தலைவர் நியமனம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு வெளியான போதும் அவர் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. பொதுவாக தலைவர்கள் படுகொலைக்கு பின்னர் புதிய தலைவர்கள் அல்லது பிரிவின் கமாண்டர்கள் நியமனம் செய்யப்படும் பொழுது அவர்களின் பெயர்களை ஹமாஸ் இயக்கம் வெளியிடுவதில்லை. கடந்த 2 ஆண்டுகளில் ஹமாஸ் இயக்கத்தின் பல மூத்த தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும் அந்த இயக்கத்தின் பணிகள் எவ்விதமான தடைகளுமின்றி தொடர்கின்றன. இதன் காரணமாக இஸ்ரேல் நிலைகுலைந்து தொடர் தோல்வி முகத்தில் இருந்து வருகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென்குவிரை பதவி நீக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுப்பெற்று வருகின்றன. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இட்டாமர் பென்குவிர் செயல்பட்டு வருகிறார். தீவிர வலதுசாரி சியோனிச சிந்தனை கொண்ட இவர் பதவியேற்ற நாள் முதல் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ளார். இவரின் அறிக்கைகள், சித்தாந்தங்கள் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுவது ஆகியவை இஸ்ரேலிய மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பிறகு அவரின் செயல்பாடுகள் குறித்து மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலவி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இட்டாமர் பென்குவிரை பதவியிலிருந்து நீக்குமாறு இஸ்ரேல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசாங்கம் பதிலளிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சரின் பதவி நீக்கம் செய்வதற்கான கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உச்சநீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் செயல்பாடுகளில் நீதிமன்றம் தலையிடும் மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரேலில் தனக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை சரி செய்வதற்காக தீவிர வலதுசாரி போக்கை இட்டாமர் அதிகப்படுத்தி வருகிறார். பலஸ்தீன சிறைவாசிகளிடம் மோசமாக நடந்து கொள்வது, அவர்களை இழிவுபடுத்துவது என கீழ்த்தரமான செயல்களில் இவர் ஈடுபட்டுள்ளார். பாலஸ்தீனின் காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்வதாக துருக்கி குற்றம் சாட்டியுள்ளது. காசா பகுதியில் வசித்து வரும் பாலஸ்தீன மக்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சி செய்து வருகிறது என்று துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கேற்ப ஒரு சர்வதேச படையை நிறுத்துவதன் மூலமே இத்திட்டத்தை முறியடிக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். காசாவில் ஒரு இன சுத்திகரிப்பு மேற்கொண்டு அங்கிருந்து பாலஸ்தீன மக்களை முற்றிலும் வெளியேற்றுவதற்கான திட்டத்தை இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். காசாவில் நிறுத்தப்படும் சர்வதேச படைகள் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இடையே பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்குவது, காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்குவதை உறுதிப்படுத்துவது, பிராந்தியத்தில் அமைதியை நிலைநாட்டுவது ஆகியவற்றை செயல்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச படைப்பிரிவில் யார் இடம்பெற வேண்டும், எந்த எண்ணிக்கையில் இடம்பெற வேண்டும் என்பதை இருதரப்பும் பேசி முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். சர்வதேச படையில் துருக்கி இணைவதை இஸ்ரேல் விரும்பவில்லை என்றும், காசா மீதான தாக்குதலின் போது துருக்கி எடுத்த நிலைப்பாடுகளே இதற்கு காரணம் என்றும் அவர் விளக்கியுள்ளார். தற்போதைய சமாதான உடன்படிக்கை தொடர்ந்து மீறப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். காசாவில் நிகழ்ந்து வரும் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கும் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வை காண்பதற்கும் துருக்கி ஆர்வமாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். காசாவில் தொடர்ந்து சமாதான உடன்படிக்கையை மீறி வரும் இஸ்ரேலுக்கு ஹூத்திகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அக்டோபர் மாதம் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட போதும் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து இனப்படுகொலையை நிகழ்த்தி வருவதாகவும், பெண்கள் மற்றும் குழந்தைகளை தொடர்ச்சியாக படுகொலை செய்து வருவதாகவும் ஹூத்திகள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பின்னரும் தாக்குதலை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலுக்கு அவர்கள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நிவாரணப் பொருட்களை வழங்குவதிலும் இஸ்ரேல் கடும் நெருக்கடிகளை விதிப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் மேற்கு கரையில் பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, வீடுகளை இடிப்பது, ஆக்கிரமிப்புகளை அதிகப்படுத்துவது ஆகிய செயல்களையும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதாக அவர்கள் கூறியுள்ளனர். சமாதான உடன்படிக்கையை முழுமையாக பின்பற்றுவதற்கும் நிவாரணப் பொருட்களை அனுமதிப்பதற்கும் இஸ்ரேலுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அத்துடன் மேற்கு கரையில் நிகழ்த்தி வரும் அத்துமீறல்களையும் நிறுத்துவதற்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாலஸ்தீன மக்களுக்கான தொடர் ஆதரவை யெமன் மக்களும் அரசாங்கமும் வழங்குவர் என்ற உறுதியையும் அவர்கள் வழங்கியுள்ளனர்.
தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவம் இஸ்ரேலுக்கு தொடர்பு இருக்கலாம் என ஈரான் பரபரப்பு குற்றச்சாட்டு. தன் உயிரை துச்சமென நினைத்து மக்களின் உயிரை காப்பாற்றிய இஸ்லாமியர், ஆஸ்திரேலியாவின் ஹீரோவாக போற்றப்படும் அஹ்மத் அல் அஹ்மத். மிரட்டல் மூலம் ஈரானை பணிய வைக்க முடியாது, இஸ்ரேலின் அடாவடிக்கு விரைந்து தீர்வு காண வேண்டும், ஈரான் மீண்டும் வலியுறுத்தல். அல் கசாம் படைக்கு புதிய ஆயுத பிரிவு கமாண்டர் நியமனம், முன்னவர் வீரமரணம் அடைந்ததை அடுத்து ஹமாஸ் அறிவிப்பு. இஸ்ரேல் மீதான ஏமனின் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும், காசா மீதான அத்துமீறல்கள் நீடிப்பதை சுட்டிக்காட்டி ஹவுதிகள் எச்சரிக்கை. இஸ்ரேல் அமைச்சர் பென் குவிரை ஏன் பதவி நீக்கம் செய்யக்கூடாது, நெதன்யாகு அரசுக்கு இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் கேள்வி.